ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இணையற 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சீசன் 6 எபிசோட் 15. வாங்க லெட்ஸ் பிகின் என்ன பாட்டு பாட. இன்னைக்கு நம்மளோட ஷோவோட டாபிக் டுவெட் சாங்ஸ் ஆஃப் ஹரிஹரன் ஜி. பாடகர் ஹரிஹரன் அவர் பாடிய டுவெட் பாடல்கள் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போறது. இந்த பாடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட இணையறாங்க 3 கண்டஸ்டன்ஸ், ராஜேஷ், ராம் மற்றும் ரேணு. அண்ட் இவங்களுக்கான பாடல்கள் மொத்தம் 6 கேட்டகரியில கொஸ்டின்ஸ் வரும். அந்த கேட்டகரிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ டுடேஸ் கேட்டகரிஸ் ஆர் த கோ சிங்கர். ஸோ ஹரிஹரனுடன் யார் இணைந்து பாடினாங்க அப்படிங்கிறது தான் கேட்டகரிஸா இருக்கு. KS சித்ரா, சாதனா சர்கம், மகாலட்சுமி ஐயர், சுஜாதா மோகன், ஸ்வர்ணலதா அண்ட் மற்றும் பலர். சோ இதுதான் 6 கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸ் ஒன்னொன்னுலயும் 3 கேள்விகள் இருக்கும். 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். அதர்ஸ்ல 100. ஓகே, இட் இஸ் தமிழில் என்ன. நான் ஆங்கில மொழியாக்கம் கொடுக்குறேன், அதுல இருந்து நீங்க பாட்டு என்ன கண்டுபிடிக்கணும். A thank you for the glance your eyes cast my way. A thank you for the night that coupled us, hooray. My restless youth whispers it's thanks to you. My haunting memories echo their thanks to. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அகலாத இளமை சொல்லும் நன்றி நன்றி உயிரே. எஸ், இந்த இதுல இருந்த நிறைய தேங்க்ஸ் வச்சே சார் இந்த பாடல்ல ஹே ராம் படத்துல ஆஷா போஸ்லே ஜி அவங்களோட இணைந்து ஹரிஹரன் பாடியது. இதுல வந்து இந்த பாடலுக்கு வரிகள், தமிழ் வரிகள் எழுதியது கமலஹாசன் மற்றும் அந்த முதல்ல ராணி முகர்ஜி பேசுற மாதிரி ஒரு பெங்காலில வரும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தாரு. சோ அதுதான் ஹே ராம் படத்துல வந்த பாடல். சோ அழகான இந்த ஆன்சரோட உங்களுடைய கணக்கை நீங்க தொடங்குகிறீர்கள். ராஜேஷ் 100 பாயிண்ட்ஸ் டு யூ. நான் சுஜாதா மோகன் 100 எடுக்கிறேன். சுஜாதா 100. ஓகே, முதல் வரி என்ன? சோ உங்களுக்கு பாடல் நான் சரண வரி கொடுக்கறேன், நீங்க பல்லவி வரியை சொல்லணும். நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே. இது என்ன பாடல்? இது பல்லவி வரிகள் தான் ஆக்சுவலி. தெரியல. சுஜாதா தெரியலையா? ஓகே, ஐ அம் பாசிங் இட். ரேணு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம். தெரியல. ஓகே, ராஜேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. என்னை கொஞ்சம் 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 வா மழையே நெஞ்சுக்கு, அந்த பாட்டு ஃபுல்லா தெரியல எனக்கு. நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே, என்னை கொஞ்ச கொஞ்ச நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச. அதான் அந்த பாடல் ஆதி படத்துல வந்தது. ஆமா, ஹரிஹரன் சுஜாதா பாடிருந்தாங்க. விஜய் த்ரிஷா டான்ஸ் ஆடுற மாதிரி வரும். என்னை கொஞ்ச 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 கொஞ்சவா மழையே. பியூட்டிஃபுல் சாங். இது வந்து ஒரு இந்துஸ்தானி ராகத்துல போட்டிருந்தாங்க. மியாக்கி மல்ஹார் அப்படிங்கிற ராகம். 2006 வந்த படம். ஆதி வித்யாசாகர் அவர்கள் இசையில யுக பாரதியுடைய வரிகள் வந்த பாடல். சோ அவங்களுடைய ராமுடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து 100 more points. சாதனா சர்க்கம் 100. சாதனா சர்க்கம் 100. உங்களுக்கு வந்து முதல் வரி என்னதான்? உங்களுக்கும் பாடல் வரிகள் நான் கொடுத்த வரிகள்ல நீங்க முதல் வரியை கொண்டு பிடிக்கணும். கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி அழகே, குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டு மல்லி சரமே. சரி, ஓகே. ரேணுக்கு அடுத்தது கோஸ் டு ராஜேஷ். ராஜேஷ் உங்களுக்கு தெரியுமா? இது தெரியும் மேடம், பட் ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வரல. ஓகே, என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. விஜயகாந்த். எஸ், கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே, நன்னன் மந்த மாறுதம் நல்ல அழகான பாடல். என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு,
என் கண்ணில் பட்டு கொஞ்சம் நாளாச்சு. சொக்கத்தங்கம் படத்துல 2003ல வந்தது. தேவா அவர்கள் இசையில ஹரிஹரனும் சாதனா சர்கமும் பாடியிருந்தாங்க. பா விஜய் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். கேப்டன் அண்ட் சௌந்தர்யா இந்த பாட்டுல வந்திருப்பாங்க. ஸோ ராம், நீங்க ரேணுவோடைய கேள்வி எடுத்து 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஹாய், என்னோட பேர் ராஜேஷ். நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்கிறேன். நான் ஒரு எய்டட் ஸ்கூல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சித்ரா 100. சித்ரா மாத்தியோசி. ஸோ உங்களுக்கு ஒரு போத் எழுத்தும் படமும் கலந்த ஒரு க்ளூ. கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி பாட்டு சொல்லணும். உங்களுக்கான க்ளூ இது. ஓகே, சொல்லுங்க. வானும் மண்ணும் ஒட்டி கொண்டது, மண்ணில் ஈரம் ஒட்டி கொண்டது, ஒரு மூங்கில் காடிறிய சிறு பொறி ஒன்று போதும், அந்த பொறி இன்று பூத்திடுதே, காதல் முகம் பார்ப்பதில்லை. வானும் மண்ணும் என்ன பண்ணும்? கட்டி கொண்டது. கட்டி கொண்டது. மண்ணுல என்ன ஒட்டின்றது? ஈரம் ஒட்டி கொண்டது. இல்ல, நீலம். மண்ணு வானத்தோட நீலம் மண்ணுல ஒட்டிக்கிச்சு. அவ்வளவு அழகா ஒரு யோசிச்சு கவிதை எழுதியிருக்காரு. நான் படம் போட்டிருக்கேன், நீங்க ஈரம்னு மாத்துறீங்க. சாரி மேம். காதல் மன்னன் படத்துல. எஸ், காதல் மன்னன். லவ்லி சாங், அழகா இருக்கும் இந்த பாடல் பாக்குறதுக்கு கூட. அஜித் அண்ட் மனு அந்த படத்துல நடிச்சவங்க. அதுதான் அந்த பாடல். 98ல வந்த படம் காதல் மன்னன். பரத்வாஜ் அவர்களுடைய இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இது வந்து வைரமுத்து அவருடைய வரிகள்ல வந்த பாடல். So 100 more points for you, ராஜேஷ். Hi all. என் பேரு ராம். I'm working as an IT consultant in Bangalore. பாட்டு கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும், especially Harijit songs. So I got an opportunity, so I thought to participate. Thanks Ramya and thanks Priya for the opportunity. Swarnalata 100. Swarnalata. Okay, it's a Mathiyosi also. So அப்போ Mathiyosi உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இது சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஈஸியா சொல்லிடலாம். ஆரிய உதடுகள் ஒன்னது, திராவிட உதடுகள் என்னது? அப்புறம் அதுக்கப்புறம் ஆரிய திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே, அந்த பட்டு. செல்லமே படத்துல. எஸ், செல்லமே. ஆரிய உதடுகள் உன்னது, திராவிட உதடுகள் என்னது, ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே, ஆனந்த போர்க்களம் இங்கே தொடங்கட்டுமே. பியூட்டிஃபுல் சாங். ஹாரி ஜெயராஜ் இசையில செல்லமே படத்துல 2004ல வந்தது. ஹரிஹரன், சொர்ணலதா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 100 more points for you, Ram. ஹாய் எவ்ரிவன், என் பேரு ரேணு. நான் பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஒரு 1 year பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா மேம். KS சித்ரா 200. சித்ரா 200 is a meme. நம்ம வைகை புயல் வருகிறார் க்ளூ கொடுக்க. அந்த பொண்ணு கிட்ட வர்றா, உன்னை தொடரா, சூடா இருக்கா, தெரியுதுல்ல, நீ விலகி போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவளை போன்னு கத்திக்கிட்டு இருக்க. அந்த SJ சூர்யா படம் போ நினைவே, லைன் கிடைக்க மாட்டேங்குது. பாட்டு டியூன் சொன்னா லைன் கிடைக்க மாட்டேங்குது. முதல் லைன் சொன்னாதான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். நீங்க முதல்ல என்ன டியூனா பாடுங்க, இல்ல வார்த்தையா சொல்லுங்க, எது சொன்னாலும் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லணும். இல்ல, ஓகே, I'm going to have to pass it. ராஜேஷ், உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம், நோ ஐடியா. இல்ல. ராம், உங்களுக்கு தெரியுமா? வருகிறாள் தொடுகிறாள், அந்த பாட்டு SJ சூர்யா படத்துல, படத்துல அந்த ஃபர்ஸ்ட் வரி எனக்கு வர மாட்டேங்க. ஆனா வருகிறாள் தொடுகிறாள் அந்த மாதிரி வரும். வருகிறேன் தொடுகிறேன், நீ போ என்கிறாய், அந்த சம்திங் லைக் தட். Okay. You've given me enough for me to give you points. Then வருகிறாய் தொடுகிறாய், வெந்நீர் போல சுடுகிறாய், போ என்கிறேன், போகாமல் நீ நிற்கிறாய், வருகிறேன் தொடுகிறேன், நான் பன்னீர் போலே விழுகிறேன். அழகான பாடல், ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. சித்ரா அழகா பாடியிருப்பாங்க இந்த பாடல். வந்து KR ரஹ்மான் அவர்கள் இசையில வந்த படம். அழகான பாடல். இதுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ யூ கெட் தட். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. அதர்ஸ் 200 பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்தில் நான் கொடுக்குறேன். நீங்க அதுல இருந்து பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: என்றென்றும் நான் வாழ்வது உன்னால் அன்றோ, சொல்லாமல் நம் சுவாசங்கள் ஒன்று கலக்கும் அன்றோ, கைகோர்க்கும் நேரம் விழியோரம் துளிர்க்கும் ஈரம், உயிர் தெரித்து விடவே தோன்றும். படத்தோட பேரும் இதுல இருக்கு, ஆனா கொஞ்சம் கேமோஃபிளாஜ்டா இருக்கு. இது உடன் பாடியது வேணாலும் நான் கொடுத்துட்றேன். சைந்தவி, ஹரிஹரனுடன் பாடியது சைந்தவி இந்த பாடல். நீதானே நீதானே என் அது இது ஒரே பாட்டா வேற வேற பாட்டா எனக்கு ஷூரா தெரியல. நீங்க சொல்ற பாட்டும் நான் நினைக்கிற பாட்டும் ஏன்னா அந்த வார்த்தைகள் டிஃபரெண்ட். இல்ல மேடம், உன்னாலே உன்னாலே என் சுவாசம் மாறுது, நம் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி, உன் கண்ணின் ஓரம் நீர் துளி, நீ பார்க்கும் நேரம் சாக தோன்றுதே. அந்த பாட்டு. எஸ், ஓகே, கொடுத்துடுறேன். அந்த நீதானே இதே படத்துல வேற பாட்டா? ஆமா மேடம், பாட்டுலாம் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். நீங்க சொல்லும் போதே இல்ல இது வேற பாட்டு. இந்த புதுசெல்லாம் எனக்கு அவ்வளவு சோரா இல்ல, அதனாலதான் நான் டவுட்டா இது வேற டியூனா. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாதான் மேடம். இல்ல இது வேற என்ன பண்றாங்க இப்பெல்லாம் வந்து இந்த பாட்டுல வரிகள் ஒண்ணு இருக்கு, ஆனா பாட்டுக்கு டைட்டில்னு அவங்க வைக்கிறாங்க பாருங்க, அது வேற ஏதோ வச்சு. இது வந்து இந்த பாட்டுக்கு வந்து என் ஜீவனா என்னமோ இருக்கும் இதுக்கு டைட்டில், ஆனா ஸ்டார்டிங் வேற பேர் இருக்கும். ஆனா பாட்டுல வந்து நீங்க இதுல லிஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஜீவனா ஏதோ வேற பேர்ல இருக்கும். அது ஒரு கன்ஃபியூஷன். எனவே இதுதான் அந்த பாடல். உன்னாலே உன்னாலே என் ஜீவன் வாடுதே. இது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையில வந்த பாட்டு. இது தெரிய படத்தை 2016ல ஹரிஹரன், சைந்தவி அண்ட் முதல்ல அந்த ஒரு ஏதோ ஸ்லோகம் எல்லாம் வருமே, அது வந்து வைக்கம் விஜயலட்சுமி சொல்லியிருப்பாங்க. நா முத்துக்குமார் அவருடைய வரிகள் அந்த பாடல் இது. சோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் ராஜேஷ். ஸ்வர்ணலதா 200 ட்ரை பண்றேன். ஸ்வர்ணலதா 200. ஓகே, படம் பாரு பாட்டு பாடு. சோ உங்களுக்கு வந்து பாட்டோடைய ஜிப்ளி இமேஜ் வருது, அதுல நீங்க சொல்லணும். ஈஸியா சொல்லிடலாம், சொல்லுங்க. குச்சி குச்சி ராக்கம்மா. எஸ், ஐகானிக் ஷாட் இது. அந்த மனிஷா கொய்ராலா அண்ட் அந்த ரெண்டு பசங்க. எஸ், அந்த பாடல் தான். குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், கூட சலி ராக்கம்மா பொண்ணு வேணும், சாதி சனோ தூங்கலையே, சாமக்கோழி குவலையே, குச்சி குச்சி ராக்கம்மா. பாம்பே படத்தது 95ல ரமன் அவர்கள் இசையில ஹரிஹரன், சொர்ணலதா, ஜிவி பிரகாஷ் குட்டி குழந்தையா இருந்தபோது பாடியிருந்தாரு. அவரோட கூட இன்னும் சில குழந்தைகள்லாம் பாடியிருந்தாங்க, பாம்பே சாரதா மற்றும் ஸ்வேதா மோகன். இன்னைக்கு எல்லாரும் பெரிய ஆளாயிட்டாங்க. இது அப்ப வந்த போது அவங்க எல்லாம் குட்டி பசங்களா இருந்தபோது வந்த பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. சோ ராம், உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். நான் மகாலட்சுமி 100 எடுக்கிறேன். முதல் வரி என்ன? நீங்க கரெக்டா பார்த்து முதல் வரி என்னவா எடுக்கிறீங்க? இதுல வந்து நீங்க பாயிண்ட் எடுக்கணும். ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்களேன். என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. இதுவும் ஒரு தளபதி பாட்டு தான். நிறைய இன்னைக்கு விஜய் பாட்டு நிறைய இருக்கு, இதுவும் ஒரு விஜய் பாட்டு தான். இது பாட்டோட செகண்ட் லைன். இது வரமாட்டேங்குது அன்னைக்கு. சரி, ஓகே, நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லையே, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லையே, உன் சுவாசத்திலே நான் வாழ்ந்திருப்பேன் ஆயுள் வரை நான். அந்த பாட்டு மேடம், பிரியமானவளே. கரெக்ட், அழகா வார்த்தைகளாம் ஞாபகம் வச்சுன்னு பாடுறீங்களே. எஸ், அதுதான் அந்த பாடல். பிரியமானவளை படத்துல விஜய் அண்ட் சிம்ரன் ஸ்ட்ரிங் ஆஃப் ஹிட்ஸ் இருந்தது. அதுல ஒரு படம் தான் இதுவும். 2000ல வந்த படம். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில மகாலட்சுமி அவரோட இணைந்து ஹரிஹரன் அவர் பாடியிருந்தாரு. வாலி அவருடைய வரிகள். சோ ராஜேஷ், உங்களுக்கு 100 more பாயிண்ட்ஸ். நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் கேளுங்க, ரசிங்க.
சுஜாதா மோகன் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் தரேன். இவள் தானா அவள், என் அன்பிற்கினியவள், என் கண்ணில் நிறைந்தவள், என் வாசலில் வந்தவள், மனதை திருடிச் சென்றவள், சொல்லடி நீதானா அவள், நீதானா நான் தேடும் அவள். நோ க்ளூ. இவள்தான் அவளும் அந்த மாதிரி வரும், பட் எனக்கு கரெக்டா வரல. தெரியல. ஓகே, ராமுக்கு தெரியுதான்னு பாப்போம். ராம், உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. இல்லையா? ஓகே. ரேணு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாயிண்ட்ல இல்ல, அதனால நான் உங்களுக்கு ஒரு க்ளூவும் கொடுக்குறேன். இது வந்து தலை பாட்டு. படத்தோட பேரு லாஸ்ட் வரியில படத்தோட பேருக்கான க்ளூ இருக்கு. தெரியல. ஓகே, சரி, நான் ஆன்சர் கொடுத்துடுறேன். உன்னை தேடின்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? இப்ப பாட்டு பாயிண்ட் தர மாட்டேன் உங்களுக்கு, சொல்லலாம் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வந்தது பெண்ணா வானது தானா, அது இல்ல, அது இல்ல. இது வந்து நீதானா நீதானா என் அன்பே நீதானா, நான் தானா பார்த்தேனா, என் கண்ணில் நீதானா, என் வாசலில் வந்தது நீதானா, என்னை திருடி சென்றது நீதானா, நானே நீதானா. அந்த பாட்டுல இருக்க எல்லா வார்த்தையும் இருக்கு இந்த க்ளூல. அந்த நீதானா வர நான் லாஸ்ட் லைன்ல முதல்லயே வைக்கல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உன்னை தேடி மாளவிகா அண்ட் அஜித் நடிச்சிருந்தாங்க. எஸ், தேவாவோட இசையில வந்த பாடல், பழனி பாரதியோட வரிகள். சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, அழகான பாடல் இது. நான் மகாலட்சுமி 200 ட்ரை பண்றேன். வள்ளுவன் பாடினால் பாடல் வரிகளை வள்ளுவர் எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை. இடை குறுகினள் நறுஞ்சாந்து கரைத்தனள், நெஞ்சில் பூசு கெம்மை ஆடல் தோறும். குறுக்கு சிறுத்தவனை. எஸ், ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சா போறோம். எஸ், குறுக்குன்னா இடைதான், இடை சின்னதானவளே, குங்குமத்தை கரைத்தவளே, குங்குமத்தை தான் நறுஞ்சாந்து கரைத்தவளே, நெஞ்சு மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே. குளிக்கிறதுக்கு வந்து நீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஆடல் தோறும், குளிக்கும் போது என்ன பூசு நெஞ்சில அப்படிங்கறதுதான் அது மாத்தி எழுதியிருக்கு. So that is the song. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓங்கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் பார்த்து தாயே. என்ன ஒரு பாட்டுல சூப்பர் சாங். முதல்வன் படத்துல 98ல வந்தது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில ஹரிஹரன் மகாலட்சுமி ஏற்பாடு இருந்தாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 points to ராம். கேஎஸ் சித்ரா 300. கலக்கல் பாட்டு. சோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வரப்போகிறது. திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து அந்தி மஞ்சள் மாலை, ஆளில்லாத சாலை, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, முத்தம் வைத்த பின் காய்ந்திடாத ஈரம், உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும், கன்னம் என்னும் பூவில் காய்கள் செய்த காயம். ஃபர்ஸ்ட் வந்து மலர்களே மலர்களே மேம். இது வந்து பிரியம் படம். எஸ் எஸ், அதுதான் பாடல் ஆரம்ப வரிகள் சொல்லுங்க. உடையாத வெண்ணிலா. உடையாத வெண்ணிலா. எஸ் எஸ் எஸ், கரெக்டான பாடல் தான். 2 பாட்டுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. I'll give it to you. So yes, ஒரு பாடல் வந்து உடையாத வெண்ணிலா, உறங்காத பூங்குயில், நனைகின்ற புல்வெளி. படத்துல வந்து 96ல வித்யாசாகர் இசையில ஹரிஹரன் சித்ரா பாடினாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இன்னொரு பாட்டு மோஸ்ட் பாப்புலர் சாங், மலர்களே மலர்களே இது என்ன கனவா உருகியதே எனதுள்ளம். பியூட்டிஃபுல் சாங். லவ் பேர்ட்ஸ் படத்துல வந்து 96ல ஏஆர் ரஹ்மான் இசையில ஹரிஹரன் சித்ரா குரல்கள்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். சோ சூப்பர் ரேணு, நீங்க வந்து 2 பாடலையும் கண்டுபிடிச்சு
300 பாயிண்ட்ஸ். குட். ஃபைனலி ஓபன் பண்ணிட்டீங்க. பட் a குட் ஓப்பனிங். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் nostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. அதர்ஸ் 300. வீடியோ பசில். நான் யூஸ்வலா வீடியோ பசில்ல வந்து அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கொடுத்துருப்பேன். இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ், அந்த பாடல்ல வர காட்சிகள்லாம் நான் சின்ன சின்னதா அனிமேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க அதுல இருந்து சொல்லணும். மியூசிக் நான் சும்மா ஏதோ போட்டிருக்கேன். பாட்டு தெரிஞ்சுதா? வானே வானே நீ நான் மேகம் தானே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அஜித் அஜித்தோ? அது அஜித் மேடம். அஜித். எனக்கு நான் என்ன நினைச்சேன், இதை பார்த்தா அஜித் மாதிரியே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஆக்சுவலி லேடிஸ் நாங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்னா, நயன்தாராவோட சாரி, அந்த கட்ட போட்ட சாரி அந்த படத்துல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எல்லா சீன்லயும் அவங்க கட்ட போட்ட சாரி தான். சுங்குடி செல். சுங்குடியாது என்னமோ எல்லாத்தையும் கட்டம் இருக்கும். சோ நான் வந்து அதை வச்சுதான் இந்த பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். யூ ஓன் மெத்தட்ஸ். கரெக்ட். அதுதான் அந்த பாடல். வானே வானே வானே. அழகான பாட்டு, ரொம்ப அழகான பாடல். 2019 வந்து டி இமான் அவர்கள் இசையில ஹரிஹரன் and ஸ்ரேயா கோஷால் பாடியிருந்தாங்க. விவேக் அவர்களுடைய வரிகள். சோ ராஜேஷ் 300 பாயிண்ட்ஸ் டு யூ. நான் சொர்ணலதா 300 ட்ரை பண்றேன் பிரியா. ஓகே. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில். மழை மழை. மழை மழை ஹரிஹரனே இல்லையே. அது ஆமா உன்னிகிருஷ்ணன். உன்னிகிருஷ்ணன். முதல்ல வந்து மழை இல்ல. முதல்ல என்ன இருக்கு? முதல் 2. வாட் வுட் யூ கால் இட்? துளி துளி ஆ, துளி துளி. சொர்ணலதாவோட இணைந்து பாடிய துளி துளி என்ன பாட்டுங்க? மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம் இல்ல. அதுதான் ஓடுது என் மைண்ட்ல. தெரியும், அதனால சொல்றேன். அது இது சொர்ணலதா கூட பாடினது. அப்புறம் 2வது லைன்ல என்ன வருது? இதயம் ஆ. இதயத்தில் மழை. இதயத்தில் மழை இல்ல. அந்த ஒரு ஆளு காட்டுறான் அப்படின்னா என்ன? இல்ல. I'm going to have to pass it. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. You are nowhere near இது. ஓகே. ரேணு உங்களுக்கு தெரியுமா? துளி துளியாய் மழை துளியாய் என் இதயத்தில் இது. எஸ், அதுதான். என்ன என்ன படம்? என்ன படம் ஞாபகம் இருக்கா? படம் பேர் ஞாபகம் இல்ல. குணால் எஸ் எஸ் எஸ், அதுவேதான். துளி துளியாய் சொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். பார்வை ஒன்றே போதுமே. அதான் அந்த படம். சிம்ரன் சிஸ்டர் நீங்களே. குணால் அண்ட் மோனல் 2 பேரும் நடிச்சிருந்த படம் 2001ல. பரணி அவருடைய இசையில வந்தது இது. ஹரிஹரன் சொர்ணலதா பாடிருந்தாங்க. பா விஜய் அவருடைய வரிகள். சோ 200 பாயிண்ட்ஸ் ரேணு. இது ரேணு உங்களுக்கான டைரக்ட் क्वेश्चन. மகாலட்சுமி 300. மகாலட்சுமி 300 இஸ் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதை நீங்க கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூலே சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். உங்களுக்கான முதல் க்ளூ கமிங் அப் நோ. இட்ஸ் a missing letters. காதலே காதலே. 3 எழுத்து இருக்கு லேக்கு முன்னாடி. அடுத்த க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே. வந்து இதுல நடிச்சது வந்து பிரசாந்த் மற்றும் ஜெயா ரே அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் ஒரு படம் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாடியது மகாலட்சுமி ஐயர் அண்ட் ஹரிஹரன். படம் சாக்லேட்னு தெரிஞ்சது. ஆனா பாட்டு இப்ப திருப்பி அந்த அந்த இதை பாக்குறீங்களா? அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோணுமா? பாட்டு ஞாபகம் வருமா? இது பாத்தீங்கன்னா
இல்லையா? இத பார்த்தாலும் வரலையா? சரி. இத ஒரு அடிஷனல் க்ளூ, 3rd க்ளூ தரேன். காதலே வர்ணிக்க விதவிதமான பூவோட பேர் சொல்லுவாங்க. இல்ல நிலான்னு சொல்லுவாங்க. இவன் என்ன விதவிதமா கப்பல் பேர சொல்றான்? ஒருவேளை எப்பவும் தண்ணீல மிதக்கிறவனோ? இப்போ ஃபர்ஸ்ட் இது காமிக்கிறீங்களா மேம்? இப்ப காட்டுறேன். ஓகே. ம். நீர்மூழ்கி கப்பலா தெரியல. ஆமா. முதல்ல என்ன வரும் அப்போ? முதல் 2 இது சொல்லிடுங்க. என்ன இருக்குமா? கப்பல். கப்பலே கப்பலே. ஆ. பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இந்த பாடு? கப்பலே கப்பலே. எஸ். எஸ். ஓகே, I'll give it to you. எஸ். அது சொல்லிட்டா போறோம். That is the first line. டியூன கரெக்டாவே சொல்லிட்டீங்க. சோ எஸ், அதான் அந்த பாடல். கப்பலே கப்பலே லே காதலி கப்பலே இதயத்தை கிழித்தாயே நீ கத்தி கப்பலா எனக்குள் மூழ்கி போனேன் நீர் மூழ்கி கப்பலா. விதவிதமா நிறைய கப்பல் வகையெல்லாம் சொல்லி பாடுவாரு. சாக்லேட் படத்துல வந்த படம் தான் இந்த பாட்டு. தேவா அவர்கள் இசையில வந்தது, வாலி அவர்களுடைய வரிகள். சோ ரேணு, நீங்க 3 க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். எப்படியோட கேட்ச் அப் பண்ணிட்டீங்க. சூப்பர் ரேணு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. சுஜாதா மோகன் 300. இட்ஸ் a கலக்கல் பாட்டு ஆல்சோ உங்களுக்கும். பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன், உன்னால உன்னால என் மனசு உன்னால தரையில் ஓடு நாடா போல ஏன் ஓடுது. பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன், நீ செக்க செக்க செவந்த குங்குமத்தை கலந்த வண்ணத்தில ஏன் பொருந்த. தீப்பன்றம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன், தீயே இல்லையே ஆனா எரிகிறோம். தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரட்சகன் படத்துல சந்திரனை தொட்டது யார். செகண்ட் சாங் வந்து மான் குட்டியே மான் குட்டியே பிரியமான Super. தோழி அந்த படத்துல. எஸ் எஸ். இந்த கலக்கல் பாட்டுல நான் பாடும்போது வாட் யூசுவலி நான் ஏதோ 2 பாட்டை எடுத்து ஒரு டியூன் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குன்னு கலக்குறேன். பட் எவ்ரி டைம் அமேஸ்ட் தட் வரிகளும் அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கு. லாஸ்ட் லைன் பாருங்க, தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன்னு ஒரு பாட்டுல வந்திருக்கு. இன்னொரு பாட்டுல தீயே இல்லையே ஆனா தீயே எரியும். It always ஆனா அதோட நீங்க பாடுறப்போ ரொம்ப கஷ்டம் மேடம். உண்மையில இந்த இதுதான் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப மைண்ட்ல மறந்துடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சாங் எடுத்து விரல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரட்சகன்ட்டு அடுத்த பாட்டு எனக்கு கடைசியில நீங்க பாடின பிறகுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வந்துச்சு. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனது. இது எனக்கு டஃப்பானது. தேங்க்யூ. ஓகே எஸ், 2 பாட்டுலயுமே அழகா சொல்லிட்டீங்க. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே பிரியமான தோழி படத்துல 2003ல வந்தது. S.A. ராஜ்குமார் அவர்கள் இசையில வந்தது. அது பா விஜயோடைய வரிகள்ல. இன்னும் வந்து சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடியாம் ஸ்ட்ராங்கா கனவு தேவதை. அழகான பாடல் ரட்சகன் படத்துல 97ல ரேமான் அவர்கள் இசையில வைரமுத்தோடைய வரிகள்ல வந்தது. 2 பாடலையும் சொல்லி 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ராஜேஷ்? நான் சாதனா சர்க்கம் 300 ட்ரை பண்றேன். ஓகே 300. கலக்கல் பாட்டு. நீ ஒரு பூ கொடுத்தால் அதை மார்புக்குள் சூடுகிறேன், மேகம் என்பது அடமழை மூடிச்சு காற்று முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், உன் வீட்டு தோட்டம் கண்டு இரவில் வந்து சேர்வேன், மேகங்கள் முட்டிக்கொள்வதாலே சண்டை என்று பொருள் இல்லை, நீ ஆகட்டும் என்று சொல்லிவிடு, இதழ்கள் பொய் சொல்லும் இமைகள் மெய் சொல்லும், தெரியாதா உண்மை தெரியாதா. என்ன பாடல்கள்? ஃபர்ஸ்ட் வந்து முட்டுக்கிளே முட்டுக்கிளே ஃப்ரம் ரோஜா கூட்டம். ரெண்டாவது முட்டு ஒன்று மலர்ந்திடம் இருக்கும் ஃப்ரம் குஷி.
எஸ், இது நான் லிரிக்கல் சிமிலாரிட்டி சொன்னேன் பாருங்க. இதுல ஸ்டார்டிங்கே ரெண்டுமே மொட்டை பத்தி பாடுற பாடலாவே இருக்கு. So much similarity in tune and lyrics in a lot of these songs. So yes, அதுதான். மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடா மொட்டுகளே. இது வந்து ரோஜா கூட்டம் 2002ல பரத்வாஜ் அவர்கள் இசையில வந்தது. வைரமுத்து அவருடைய வரிகள். மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் கும் கும் கும். இது வந்து குஷி படத்துல வந்த பாடல். அப்கோர்ஸ் தேவா அவர்கள் இசையில வைரமுத்து அவருடைய வரிகள் தான் இதுவும். ஸோ 2 பாடலையும் சொல்லி ராம் 300 பாயிண்ட்ஸ். சூப்பர். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் டு ரேணு. ரேணு, உங்களுக்கான கேள்வி. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடல்ல இருந்து ஒரு சின்ன பிட்டு நான் ஆடியோ போடுறேன். நீங்க அதுல இருந்து பாடலை சொல்லணும். மோலா மேரே மோலா மேரே மோலா மேரே மோலா மேரே வருது அந்த கோரஸ். தட்ஸ் a very telling கோரஸ்ங்கிறதுனால அது கொடுத்தேன். அந்த பாட்டு வரணும். தெரியல மேம். கேட்டதே இல்லையா? வாய்ஸ் பாஸ் இல்லையா? சோ டு ராம். ராம், உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல பிரியா, தெரியல. ஓகே. ராஜேஷ், உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம். உங்களுக்கும் தெரியலையா? ஆச்சரியமா இருக்கே. இந்த பாட்டு யாராவது கேட்டிருக்கீங்களா? இது வந்து பிரியாமணி அண்ட் இது ஹீரோ வந்து பரத்ன்னு நினைக்கிறேன். யாமினி யாமினி யார் யாரு நீ யாரோ யாமினி யாமினி கண்மணி யாரோ, நீ அரபு கவிதையின் நகலா, நீ இரவுக்குள்ளே ஒரு பகலா யாமினி. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? கேட்டது இல்லை. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு. ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் சாங். ஆறுமுகம் படத்துல வந்தது. நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை? பட் வெரி ரேர் சாங். ஆமா, ரேர் சாங்லாம் வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையை. உங்களுக்கு தெரியும், நீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஒரு ரேர் சாங் தான், ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். இஸ் நீடட் டு பி ஷோகேஸ். அதுக்காக வச்ச பாடல் இது. ஆறுமுகம் படத்துல 2009ல வந்தது. பா விஜய் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. பட் தட் க்ளோசஸ் அவர் போர்ட். ஸோ 90ஸ்ல ஆரம்பிச்சு ஐ திங்க் ஒரு 15-20 இயர்ஸ் எக்கச்சக்கமா சூப்பர் பாடல்கள் கொடுத்திருந்தாரு ஹரிஹரன். அதுல சில ஒரு சாய்ஸ் செலெக்ஷன் இன்னைக்கு பார்த்தோம். ஏற்கனவே முன்னாடி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம் நம்ம ஹரிஹரனுக்கு ஒரு திங்க் சீசன் 3ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவருக்கு தனி ஸ்பெஷல் எபிசோட் போட்டோம். ஸோ அழகான பாடல்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட பிளேயர்ஸும் எல்லாமே ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ரேணு கொஞ்சம் லேட்டா வந்து அதுக்கப்புறம் நான் சூடு பிடிச்சி அவங்களும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் த பாயிண்ட்ஸ். வி ஹேவ் ராஜேஷ், அவர் பிக் வின்னர் டுடே வித் 1200 பாயிண்ட்ஸ். ராம் ரொம்ப கிட்டக்கவே வந்துட்டாரு. அவரும் 1100 பாயிண்ட்ஸ். and Renu is not far behind. அவங்க 900 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. so all in all a good performance by all our contestants today. ஸோ இந்த எபிசோட்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் வந்து நான் சீக்கிரத்தில் ஸ்பாட்டிஃபைல போடுவேன். ஸோ நீங்கள் அப்புறம் இந்த கலெக்ஷன் மாத்திரம் தனியாக கேட்டு ரசிக்கலாம். ஐ ரியலி லைக் டூயிங் தட். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஹரிஹரன் ஹிட்ஸ்ன்னு தேடினீங்கன்னா திருப்பி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பாப்புலராக இருக்க முதல்ல ஒரு 20 பாட்டு அப்படிதான் வரும். இந்த சில பாடல்கள்லாம் இந்த யாமினிலாம் நீங்கள் கேட்கவே முடியாது அன்லெஸ் நீங்களா தேடி போய் கேட்டாலும். ஸோ அது வந்து இந்த கலெக்ஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால அதெல்லாம் போடுறேன், கேளுங்க. அண்ட் அடுத்த வாரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எவ்ரி இயர் நம்ம ஜூன் மாதம் முதல் வாரம் we celebrate the birthdays of ராஜா சார் அண்ட் எஸ்பிபி அவர்கள் டுகெதர். இந்த தடவை வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் லேட்டா வருது. ஸோ May 30th வந்து நான் வந்து இது செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ we are going to see the songs of எஸ்பிபி in the music of ராஜா சார் அண்ட் எஸ்பிபி அவர்கள் 80th பர்த்டே ஆல்சோ. நம்மளோட அவர் இல்லைனாலும் அவருடைய பாடல்களை நம்ம கொண்டாடுவதன் மூலம் அவருடைய 80th நம்ம ஸ்பெஷலா கொண்டாட போறோம் அடுத்த வார நிகழ்ச்சியில. So stay tuned. I will see you next week. Until then, stay safe. Take care. This is Priya signing off from என்ன பாட்டு பாடு.